விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. அருண் போன்ற அதிகாரிகள் கரப்ஷன் அப்படின்னோ அல்லது அவர் கரப்ஷன்ல அவர் ஈடுபட்டதா இது வரைக்கும் எந்த விதமான தகவல்களும் இல்லை. தற்போது டிஜிபியா இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ராத்தோட் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் பொழுது செயல்பட்ட விதமும் அதுக்கு முன்னாடி ஏஜென்சி ஈடுபட்டது அப்படிங்கிறத 98% வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரா இல்லையா அருண்? சம்பவம் செஞ்சிலும் மொட்டகிருஷ்ணன் 2% அவங்க தாய்லாந்துல இருந்து திரும்பி வரவில்லை. ஏன்னா வெளிநாட்டுக்கு போற அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, அரசால் கொடுக்கப்படவில்லை. அரசு ஒருவேளை சூர்யாவுக்கு கொடுத்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு சொந்த ஃப்ளைட்லேயே போகிற மாதிரியான அதிகாரத்தை அருண் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த மொட்டைகிருஷ்ணனும் சம்பவம் செந்திலும் கூட இங்கே வந்திருக்க கூடும். யாரெல்லாம் அந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் விடை கண்டிருக்க முடியும். அப்போ விடை கண்டிருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத முடிவெடுக்கிற இடத்துல அருண் இருந்தாரா, அரசாங்கம் இருந்துச்சா? சொல்லுங்க. 98 யாராலையும் ரீச் பண்ண முடியாத இடத்த அவர் ரீச் பண்ணாரு அப்படின்னா அந்த அரசாங்கம் அவர் எந்த லெவலுக்கு பயன்படுத்துறதுனால அவர் எவ்வளவு டிராவல் பண்ணாரு, அவரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவெடுத்தாரு. அதனால தான் விஎன்டிசியில் போட்டிருக்காரு அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும். காரைக்குடி எம்எல்ஏ டாக்டர் டி.கே. பிரபு கனிம வளத்துறையில் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்த வண்ணம் இருக்குது. இத்தனை குவாரிகள் மூடப்பட்டிருக்குது, இத்தனை இடங்கள் இத்தனை நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி. அதில் முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க மக்கள். அதாவது ஒரு 11 தேவையில்லாத, அதாவது அதிகமாக என்ன எடுக்கணுமோ அதை தாண்டி அதிகமாக கனிம வளங்கள் எடுக்கக்கூடிய ஒரு 11 குவாரிகளை மூடியதற்காக மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. பல குவாரிகளை நேரடியாக பார்த்துருக்கேன். இன்ஸ்பெக்ஷனில் விசிட் அந்த மாதிரியா விசிட் பண்ணியிருக்கேன். பர்சனலாக இன்ட்ரெஸ்ட்லையும் பார்த்துருக்கேன், அஃபிஷியலாகவும் பேச்சு பார்த்துருக்கேன். நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலைகற்ற மாந்திரை நிலை நினைக்கில் அப்படின்னு பழைய முதலமைச்சர்களுடைய செயல்களை பார்த்து நான் நினச்சிருக்கேன். பூத்தில் நாங்களாம் பார்க்கிற பொழுது நான் கோயத்துலேருந்து குடும்பத்தோடு வந்திருக்கேன் சார், நான் மலேசியாவிலேருந்து குடும்பத்தோடு வந்தேன், நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன்னு சொல்கிறேன், ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தேன்னு சொல்கிறேன். இவ்வளவு செலவு பண்ணி சொந்த செலவில் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் பூத் ஏஜென்ட்டுகளாக உட்காந்துருக்கான். எதுவுமே எதிர்பார்க்கல எங்கள் விஜய் அண்ணா வரணும். சி ஜோசப் விஜய் எனும் நான் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட ராஜேந்திர ராஜா அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கலர் கண்ணாடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் வந்திருக்காதான் சார் கலர் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கு சார். ராஜேந்திர ராஜா சாரோட பேசணும் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் பேசலாம்னு தோணும். எப்போவுமே ஒரு சைடு சட்ட ரீதியாக எப்படி போய்கிட்டு இருக்குது, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குதுன்றதை கேட்க தோணும். ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் இந்த இயக்கத்துக்குள்ளே இருந்திருக்கீங்க. அதாவது இந்திய அரசியல் இயக்கம்ன்றது இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய எல்லா சட்டத்துறை, எல்லா போலீஸ் துறையும் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய நம்பர். என்னுடைய முதல் கேள்வி நான் எங்கே கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மாற்றம்னு சொன்னாங்களே, இதுதான் மாற்றமா? ஒரு மாற்றமும் நடந்த மாதிரி தெரியலையே. எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அப்படியே தான் இருக்குது. இன்னுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் மக்கள் பிரச்சனையோடு தான் வராங்க. இப்போ ஒரு மாற்றம் வந்துருந்துச்சுன்னா இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸுக்கு வேலையே இருக்கக்கூடாது, எல்லோரும் ஃப்ரீயாக இருந்திருக்கணுமே, அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கணுமே. இதுதான் மாற்றமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை பற்றி இந்த அரசின் மீது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அதாவது புதிதாக தமிழகத்தில் பதவியேற்றுக்கிற தாவேக்கா அவருடைய சிறப்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் அவர் பதவியேற்கிற பொழுதே நான் தப்பு செய்ய மாட்டேன், தப்பு பண்ணவும் விட மாட்டேன் என்று உறுதியளித்தார். தப்பு பண்ண விட மாட்டேன்னா எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதுங்கிறத லேர்ன் பண்ணுறதுக்கே இவ்வளோ நாட்கள் தேவைப்படுது. குறைந்தபட்சம் 30 நாள். நான் கூட ஒரு காவல் நிலையத்தில் நான் 26 வருஷத்தில் 27 டிரான்ஸ்ஃபர். ஒரு ஸ்டேஷன்லேயும் அந்த ஊருடைய மக்கள், மாவட்ட செயலாளர், அரசியல்வாதிகள், ஆசிரியர்கள், பணியாளர்கள், அங்கே தொழில் அத்தனையும் நான் புரிஞ்சுக்கிறது குறைந்தபட்சம் ஒரு 15லேருந்து 20 நாள் அல்லது ஒரு மாதமாவது ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் நம்ம பண்ணுற பிளே இருக்குது அந்த ஊரில், அந்த மக்கள் மனசில் நின்றுடும். அந்த 30 நாள் நீங்கள் சொல்கிறது ஒரு மாவட்டத்தில் ஒரு ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அந்த ஒரு ஸ்டேஷனோட சர்க்கிளை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய இந்த 38 மாவட்டங்களில் 38 மாவட்டங்கள்லையும் 38 மாவட்ட செயலாளர்கள், அலிபாபாவும் 40 திருடர்கள் போல் உண்மையை தலைமைக்கு சொல்லாமல் இந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சு? மு.க. ஸ்டாலின் அவர்கள்
திறமையே இல்லாதவர், அனுபவமே இல்லாதவர் அப்படிலாம் யாரும் சொல்லுவதற்கு இங்கே இல்லை. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அவருக்கு கீழே நடக்கிற தகவல்கள் எதுவுமே வந்து போய் சேரவில்லை. அதுக்கு தான் இப்போ துர்கா ஸ்டாலின் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு விசாரித்து பார்த்தா, அட பாவிகளை இத்தனை உண்மையை எங்களுக்கு சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னு கதறாங்க இல்லையா. அதே சமயத்தில் நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்து எல்லா உண்மைகளும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வந்து வாட்ஸ்அப் குரூப் ஏற்பாடு பண்ணி சொல்லும்போது, ஓஹோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்குதா, 5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவருக்கு இத்தனை உண்மைகள் வந்து தெரியாமல் போயிருக்குது அப்படிங்கிறத நேற்று தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 வருஷமாக, அது தோற்றதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் என்ன நடந்தது சொல்லுங்கடான்னா, சார் உங்கள் பின்னாடி வந்து கொளத்தூர் தொகுதியில் நின்றவங்க எல்லாமே வந்து எல்லாம் தண்டையார்பேட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்தவங்க தான் நிற்க வச்சாங்க. யாருமே கொளத்தூர் தொகுதி மக்களே உங்கள் பக்கத்துலேயே நிற்கல, எங்களை பக்கத்துலேயே பேச விடல அப்படின்னுலாம் உண்மை இருக்குது. அதனால தான் வந்து தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள்னு சொல்லியிருக்காரு, 34 மந்திரியை போட்டிருக்கோம். இது வரைக்குமே நடந்துருக்கு. முதல்ல தமிழக வரலாற்றில் 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதிக்காரவங்களையே நீங்கள் பிஏவாக போடக்கூடாது. அதான் அடிப்படை. இந்த 50 வருஷம் அப்போ என்ன அர்த்தம்? கடந்த 50 வருஷமாக ஏன் இவ்வளோ பெரிய சாதிய ஏற்றத்தாழ்வு அல்லது சாதிய பொறாமை அல்லது ஒரு சாதிக்கான வளர்ச்சி, மறு சாதியெல்லாம் வந்து சில சாதிக்காரர்கள் வந்து வளர்ச்சியை எட்டி பார்க்க முடியாத வளர்ச்சினா என்னன்னே தெரியாமல் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து செக்ரட்டரியேட்டே ஒரு புரோக்கர் ஆஃபீஸர் மாதிரி. சரி, நீங்கள் வந்து கீழே வந்து 10 புரோக்கர் இருப்பாங்க, அந்த புரோக்கர்கிட்ட போய் எத்தனை பர்சன்ட் அப்படின்னு கையை துண்டில் மறைச்சி இந்த இத்தனை பர்சன்டேஜ்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் மினிஸ்டர் ரூமுக்கே போக முடியும். இந்த மாதிரி அநீதியெல்லாம் நடந்திருக்கிறதுலாம் கண்டுபிடிச்சி தான் முதல்ல உங்கள் சொந்தக்காரனை, உங்கள் ஜாதிக்காரனவே உங்கள் பிஏவாக போடுறதை விடுங்க. 34 மந்திரியும் வந்து என்னங்க, யார் உங்களுக்கு எந்த அதிகாரியோ யார் நேர்மையானவர்களோ அவங்கள செலக்ட் பண்ணி போடுங்கிறார். இப்போ செக்ரட்டரியேட்டில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள் நான் கூட போய் பார்த்தேன். ஹெல்த் மினிஸ்டரை போய் பார்த்தேன், நான் ஃபுட் மினிஸ்டரை பார்த்தேன். ஃபுட் மினிஸ்டர் பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்து எல்லா ஆஃபீஸரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த ஐஏஎஸ் சிமர்தீப் பேடி. அவர் அடுத்த நாள் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். அவர் தான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இத்தனை பேர் நல்லா வேலை பார்ப்பாங்க சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். அவர் அப்புறமா ஆனந்த் அவருடைய ரூமில் யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்க பழைய அதிகாரிகள் யாரெல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த சிஸ்டம் எப்படி நடந்தது, செங்கோட்டையன் அலுவலகத்தில் என்ன நடந்துச்சு, யார் யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க, எப்படி வெளியே போனாங்க, ஏன் சில மாற்றங்கள் அங்கே நடக்குது, இதெல்லாம் நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சு கலர் கண்ணாடி நீங்கள் கொஞ்சம் அதுக்கு பூத கண்ணாடியை வச்சு பார்த்தீங்கன்னா மைன்யூட் சேஞ்சஸ். இதைத்தான் வந்து ரஜினிகாந்த் ஒரு நாள் வந்து சிஸ்டமே கோளாறாக இருக்குதுன்னு சொன்னார். புரியுதா உங்களுக்கு? ஒரு தடவை சொன்னால் 500 தடவை சொன்ன மாதிரி அவரால் வந்து எட்டி பிடிக்க முடியாத ஒரு இடத்த எட்டி பிடிச்சதுனால இந்த சிஸ்டத்தில் இவ்வளோ பெரிய மாறுதல். செக்ரட்டரியேட்டில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அவங்கவுங்க ஜாதிக்காரவங்கெல்லாம் உள்ளே போயிடலான்னு நினச்சமே, அவர் வந்து அவன் ஜாதிக்கு செய்யறதுக்கு வரலப்பா, இந்த நாட்டில் இருக்கிற 270 ஜாதிக்கு செய்யறதுக்காக வந்திருக்கோம். முதலமைச்சர் வந்து பதவி இருக்கும்போது சொல்கிறாரு, எதிர்கட்சி எல்லாமே வந்து தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கி வெற்றி பெற்று நம்ம வந்து அப்பா ஸ்தானத்தில் வந்து நம்ம வந்து அவர் அப்பான்னு கூப்பிட்டு சொன்னா இல்லையா, இவர் அப்பான்னு சொல்லாமல், ஏன்னா 52 வயசு ஆகுது என்னங்க, இவர் வந்து நண்பாஸ் நண்பீஸ் குட்டீஸ் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து கலவையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு சேர்த்து நம்ம தானே முதலமைச்சர், அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும் சொன்னாரா இல்லையா? கேட்டிங்களா? சொன்னார். எஸ், அதைத்தான் அவர் செஞ்சிட்ருக்காரு. இப்போ இன்றைக்கி செய்தித்தாளில் பற்றி பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வந்து நம்மளை எந்த டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க, நம்ம வந்து ஏன் இந்த டிபார்ட்மெண்ட் வேலையை ஆரம்பிக்கணும், இந்த பணத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணுறதுக்குள்ளேயே நம்ம வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்களோ அப்படிங்கிறதுனால செக்ரட்டரியேட் வந்து சற்று ஸ்டேக்னண்டாக இருக்குது அப்படின்னு வந்து பத்திரிகைகள் இன்றைக்கி எழுதியிருக்காங்க. அது காரணம் என்ன? ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ காவேரி ஆற்றுல போது கூர்க்கில் வந்து ஐயா போயிருக்காரு இல்லையா, அங்கே தண்ணி திறந்து விட்டால் தஞ்சாவூருக்கு வந்து சேர்றதுக்கு 10 நாள் ஆகும். என்னங்க, பேரறிஞர் அண்ணாவும் காமராஜரும் வந்து அப்பப்போ சொல்கிறது என்னென்னா, நாங்கள் போடுற திட்டங்கள் நாங்கள் பெரிய வந்து 10 கிலோ ஐஸ் கட்டி மாதிரி தயார் பண்ணி அதை எடுத்து நம்ம மந்திரி நீ இதை கொண்டு போய் சேலத்தில் சேர்ப்பா அப்படின்னா அவர் வந்து மாவட்டத்திட்ட கொடுத்து வட்டத்திட்ட கொடுத்து ஒன்றியத்தை கொடுத்து கடைசியில் பொதுமக்களுக்கு போகும்போது
சின்ன ஐஸ் பீஸ் தான் இருக்குது. நம்ம கொடுத்தது 10 கிலோ, அங்கே போய் சேர்றது ஐஸ், சூப்பர் ஐஸ் தான் போய் சேர்ந்துருக்கு. அப்போ இவ்வளவு கரையுது அப்படின்னா 40%லேருந்து 60% ஆக்கிட்டாங்களா? அப்போ அங்கே போய் 30 தான் கிடைக்குதா, 20 தான் கிடைக்குதா? இதை எப்படியாவது சீர் பண்ணணும்னா சாதாரணமான விஷயமா? நீங்கள் நல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 27 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன்னா அதிகமாக சொல்கிறீங்க. அதிகமாக சொல்லிட்டேன். ரைட்டு. உங்கள் 27 வயசில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு போடுகின்ற திட்டம் பொதுமக்களுக்கு போய் சொல்கிறதுக்குள்ளே எவ்வளோ கரைஞ்சி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க கடந்த காலத்தில். அந்த கரையாமல் போய் திட்டங்கள் சேரணுங்கிறது தான் இப்போ நடந்துட்டுருக்கிற திட்டம். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, நான் சொல்கிறதில்ல, நீங்கள் படிச்சிருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் செக்ரட்டேரியட்டில் என்ன சொல்கிறாங்க, பத்திரிக்கையாளங்க என்ன எழுதுறாங்க, நீங்கள் கலர் கண்ணாடி என்னை விட கொஞ்சம் நுண்ணறிவு அதிகமாக இருக்கிறவங்க, நீங்கள் ஒட்டி தந்த பொருளையும் மற்றொரு ஒட்டினாலும் ஒட்டி கொள்ளலை அப்படிங்கிறதுல நீங்கள் கெட்டிக்காரன் எனக்கு தெரியும். அதனால் தயவு செஞ்சு இந்த பத்திரிகையெல்லாம் படித்து நடைமுறையில் என்ன திட்டமிடல் அங்கே நடக்குது, யார் யாரெல்லாம் வந்து 34 மந்திரிக்கும் ஒழுங்காக செக்ரட்டரியை போட்டு அந்த ஆஃபீஸை ஒழுங்காக செட் பண்ணி ஊழலற்ற அரசு அமைக்கணும். 40% மறந்துடுங்க. இப்போவே சொல்லிடுறேன், யாராவது அப்படி சுருட்டணும்னு நினச்சிட்டு இந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா அதை இப்போவே நிறுத்திக்கிங்கன்னு சொன்னார். அதே சமயத்தில் அது சாத்தியமா? கண்டிப்பாக, அதாவது சாத்தியம்தான். அதாவது எத்தனை சதவிகிதம் சாத்தியம் இந்த 5 வருட முடிவுக்குள்ள நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா உங்களுடைய கணக்கு படி. நான் வந்து இந்த 40% அப்படின்னு சொல்லிட்டு 40% ஷேர் கொடுத்துருங்க, 30% கமிஷன் கொடுத்துருங்க, வட்டத்துக்கு போகணும், மேல் இடத்துக்கு போகணும்னு வாங்குறது அத்தனையுமே கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ளே அதெல்லாம் சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறேன். 1 வருஷத்துக்குள்ளே பண்ணிட்டா சாத்தியப்படுதல் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிங்கன்னா 90% சாத்தியம். அந்த 10% லெஃப்ட் அவுட் இருக்குது. அது வந்து அந்த 10% 90% சாத்தியமா? 90% சாத்தியம். இப்போ அப்படி சாத்தியமாக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய சின்ன அறிவுக்கு புரியுது அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கிற அதிகாரிகளை நீங்கள் அவங்கள போய் நீங்கள் மாறி தான் செயல்படணும், இனிமேல் நீங்கள் அப்படி செயல்படக்கூடாதுன்னு சொன்னால் மாறுவாங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் அதிகாரிகளே மாற்றினா மட்டும்தான் அப்படி நடக்குமோன்னு எனக்கு தோணுது. அதனால் நான் கேட்குறேன். ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்த அதிகாரி இன்னையிலேருந்து நீங்கள் பணம்லாம் வாங்க முடியாது, நாங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மாறுமா? ஏன்னா ஏற்கனவே சிசிடிவி கேமராலாம் போன ஆட்சியிலே வைக்கப்பட்டுச்சு. 2021-26 ஆட்சிக்குள்ளேயே சிசிடிவிலாம் வந்து பல அரசு அலுவலகங்கள்ல இருந்துச்சு. நான் போகிற அரசு அலுவலகங்களே வந்துட்டு சிசிடிவி கேமரா இங்கே இருக்குது, சப் ரெஜிஸ்டார் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற ரூமுக்குள்ளே போய் என்னை கடைசியாக பார்க்க சொல்கிறாங்க. அங்கே ஒரு அக்கா எங்கிட்ட 1000 வாங்கி தான் அனுப்புகிறாங்க. இது எப்படி மாறும்? அதாவது இதில் வந்து சேஞ்ச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். நீங்கள் போன தடவை 100% வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரால் தான் அந்த அரசாங்கமே போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால தான் இன்டெலிஜென்ஸில் வந்து யாரை போட்டாங்க, அஸ்ரா கார்க் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அஸ்ரா கார்க் வந்து தான் பணிபுரிந்த அத்தனை இடங்கள்லேயே, குறிப்பாக அஸ்ரா கார்க்குடைய பணியிடத்தை கூட எனக்கு வந்து அதில் வந்து இரண்டு விதமான ஐடியா இருக்குது. அதில் சொல்லுங்கள். அதில் அஸ்ரா கார்க் போன்றவர்களை வந்து எப்போ வரணும்னா இந்த மது ஒழிப்பு பிரிவு பார்த்தீங்களா, இப்போ இது வந்து என்ன செய்யணும், பிரேமலதா அக்கா சொன்ன மாதிரி இந்த கற்பழிப்பு மது ஒழிப்பு இது ரெண்டுமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அண்ணனால், வேறு மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்களே. அது மாதிரி அஸ்ரா கார்க் அவர்கள் தான் வந்து முதல்ல திருநெல்வேலியில் இந்த போதைப் பொருட்கள் கடத்துகிற மாத்திரம் பேர் ஹிஸ்ட்ரி ஷீட் தயார் பண்ண, மேப்பிங் தயார் பண்ண ஒரே ஆஃபீஸர் அவர் தான். அதில் அவர் கைது இருந்தவர். அதனால் மது ஒழிப்பை வந்து முழுமையாக அமல்படுத்தணும் அப்படின்னா அது அஸ்ரா கார்க்கிட்ட விட்டால் கண்டிப்பாக வந்து அவரால் என்ஷூர் பண்ண முடியும். இப்போ அருண் போன்ற அதிகாரிகள் வந்து கரப்ஷன் அப்படின்னோ அல்லது அவர் வந்து கரப்ஷனில் அவர் ஈடுபட்டதாக இது வரைக்கும் எந்த விதமான தகவல்களும் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தற்போது டிஜிபியாக இருக்கக்கூடிய சந்தீப் ராய் ராத்தோட் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் பொழுது அங்கே செயல்பட்ட விதமும் அதுக்கு முன்னாடி வந்து அது எந்தெந்த எத்தனை ஏஜென்சி ஈடுபட்டது அப்படிங்கிறத 98% வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரா இல்லையா அருண்? 98%. 2 பேர் அந்த வந்து 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 சம்பவம் செஞ்சாலும் மொட்டை கிருஷ்ணன் 2% அவங்க வந்து தாய்லாந்துலேருந்து திரும்பி வரவில்லை
ஏன்னா வெளிநாட்டுக்கு போகிற அதிகாரம் வந்து கொடுக்கப்படவில்லை, அரசால் கொடுக்கப்படவில்லை. அரசு வந்து ஒருவேளை சூர்யாவுக்கு கொடுத்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு சொந்த ஃப்ளைட்லேயே போகிற மாதிரியான அதிகாரத்தை வந்து அருண் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த மொட்டை கிருஷ்ணனும் சம்பவ செந்திலும் கூட இங்கே வந்திருக்கக்கூடும். வந்து யாரெல்லாம் அந்த கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் என்று விடை கண்டிருக்க முடியும். அப்போ விடை கண்டிருக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத முடிவெடுக்கிற இடத்துல அருண் இருந்தாரா, அரசாங்கம் இருந்துச்சா? சொல்லுங்கள். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை வந்து அவர் கொடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போங்கன்னு அனுப்பாமல் இருந்தது அரசாங்கமா அருணா? 98% எட்டிட்டாரு, அந்த 2% தான் ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான் மக்களுடைய குறையாக இருந்துச்சு. 98 யாராலையும் ரீச் பண்ண முடியாத இடத்த அவர் ரீச் பண்ணார் அப்படின்னா அந்த அரசாங்கம் அவர் எந்த லெவலுக்கு பயன்படுத்துறதுனால அவர் எவ்வளோ ட்ராவல் பண்ணார், அவரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் முடிவெடுத்தார். அதனால தான் வந்து விஎன்டிசியில் போட்டிருக்காரு அப்படிங்கிறத எல்லோரும் உணரணும். சில பத்திரிகையாளர்களை வந்து அவங்க வந்து கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம், அந்த அரசாங்கத்தை அவர்களெல்லாம் வந்து கடுமையாக விமர்சித்ததுக்காக அருணை வந்து வச்சு அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. அருண் வந்து சொந்த செலவுலையோ அல்லது சொந்த சிந்தனையிலையோ அவருக்கு எதிரிகள் அல்ல. எனவே வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வந்து பாதிக்கப்பட்டார் என்பதற்காகவோ அல்லது சில விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் என்பதற்காகவோ அருண் தான் இப்படி செஞ்சாரா அப்படின்னா இல்லை அருணை செய்ய வைத்தார்களா அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால தான் வந்து அவரை இதனால் அதான் சொல்கிறேன். இப்போ அவர் இப்போ தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் லயோலா காலேஜில் படித்தாலும் விசுவல் கம்யூனிகேஷன் படித்தாலும் திருக்குறளில் ரொம்ப கெட்டியாரத்தனமாக படிச்சிருக்காரு. ஒன்று வந்து பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். இப்போ இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற குறளை டெய்லி அவர் மனப்பாடம் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன். இப்போ அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் நியமனத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்குது. சில அதிகாரிகள்லாம் இங்கேருந்து அங்கே மாற்றியிருக்காங்க, அங்கேருந்து இங்கே மாற்றிருக்காங்கன்றது ஒன்று. சில இரு அதிகாரிகள் மட்டும் வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு அனுப்பப்பட்டாங்க. அதில் ஒருவர் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு நபர், யாருன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி முடிவுகளில் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அது ஒரு மக்களாக வந்துட்டு இந்த அதிகாரிகள்லாம் வந்துட்டு அரசின் பால் இயங்கக்கூடியவங்க, இந்த அரசு என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க, போன அரசு என்ன செஞ்சோ அதை செய்வாங்க. ஸோ அரசுக்கிட்ட தான் பிரச்சனைச்சே தவிர அதிகாரிகள்கிட்ட பிரச்சனை இல்லை அப்படின்ற லிஸ்ட்டை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த அதிகாரிகள்லாம் வந்து இது அரசே இருந்தாலும் கூட, நல்ல அரசே இருந்தாலும் கூட இந்த அதிகாரிகளே சரியில்லைப்பா அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்களாக எப்போ என்ன மாதிரி நடக்குதுங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ அவர் வந்து ஒரு ஐவர் குழு அமைச்சிருக்காரு. அந்த ஐவர் குழு வந்து இந்த அதிகாரிகள்லாம் வந்து அப்போ செயல்பட்டது அரசாங்கத்தினுடைய தூண்டுகோலின் அடிப்படையில் செயல்பட்டார்களா, தன்னிச்சையாக வந்து கரப்ஷன் அதிகாரிகளாக இருந்தார்களா அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ண ஒரு ஐவர் குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐவர் குழு இவரை அந்த அரசாங்கம் இதற்காக இப்படி பயன்படுத்தியதை ஒழிய இவர் வந்து தனிப்பட்ட முறையில் நேர்மையானவராகத்தான் இந்தந்த துறைகளில் இவர் கைது என்றவராகத்தான் வேலை பார்த்துருக்கிறார் அப்படிங்கிற ரிப்போர்ட் தான் இப்போ தயாராகிட்டுருக்கு. அப்படி தயாராகி யாருடைய பெயர்லாம் வந்து முறையாக வந்து வெரிஃபை பண்ணி ரெக்கமெண்டேஷனுக்கு வருதோ அதை இன்னொரு ஏஜென்சியில் வந்து கவுண்டர் செக் பண்ணி தான் அவர்களுக்கு போஸ்டிங் போடப்படுகிறது. இது நீங்கள் இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியுது. ஆக இந்த சிஸ்டம் வந்து கடந்த 50 ஆண்டுகளாக மன்னராட்சியாக இருந்தது. 50 ஆண்டுகளாக வந்து யார் மந்திரியாக வருகிறார்களோ அவங்க சொந்தக்காரவங்க கையில் தான் கண்ட்ரோல் இருந்துச்சு. குறிப்பாக சென்ற அரசாங்கத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீகார்லேருந்து ஒரு டெபுடேஷனில் ஒரு பெண் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரியை தமிழ்நாட்டுக்கு டெபுடேஷனில் வர வைக்கிறார்கள். அந்த அம்மா வந்து சத்துணவுக்கு முட்டை வாங்குறதுக்கு இந்த அம்மா தான் இன்சார்ஜ் அப்படின்னு ஒரு முதலமைச்சரால் போடப்படுகிறார். போட்டால் அவன் ஒரு நாள் திடீர்னு செக் பண்ணி பார்த்தா 100 கோடி ரூபாய் அந்த அம்மா வந்து ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு தெரியுது. அந்த அம்மாவை வந்து சார்ஜ் ஷீட்டே போடாமல், விசாரணையே பண்ணாமல், குற்றப்பத்திரிக்கை எதுவுமே கொடுக்காம மன்னிச்சு அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் வந்து அவர்களுடைய வேண்டியவர்கள், அவர்கள் உறவினர்களை மட்டுமே வந்து பணியில் அமர்த்துவது இந்த மாதிரியான மிகப்பெரிய ஊழல்களை நடத்துவதற்காகத்தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் தயவு செஞ்சு எல்லா மந்திரிகளுமே வந்து எல்லா ஜாதிக்காரங்களோடும் பழங்க ஆரம்பிச்சிருங்க. மாற்றம்னா வந்து இந்த
யாருக்கெல்லாம் அதிகாரம் இல்லையோ அவர்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுப்பது மட்டுமல்ல, நீங்கள் எல்லா மக்களுக்குமானவர்கள். எனவே எல்லாரோடும் பழக வேண்டுமென்றால் உங்களுக்கு உதவியாளர்கள் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள், உங்கள் அலுவலகத்தில் வந்து நேரடி தொடர்பு இருக்கிறவர்களாக எல்லா ஜாதிக்காரங்கள்ட்டையும் பழகுங்க அப்படி சொல்கிறாரு. இதுதான் 50 ஆண்டுகளாய் வந்து மக்கள் அடிப்படையாக பத்திரிக்கை படிக்க தெரிஞ்சு அரசு அலுவலர்களாக பயணம் பண்ணவங்க எல்லாருமே நீண்ட நெடுங்காலமாக எதிர்பார்த்ததை அவர் முடிவு அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது நாங்களாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். இதில் ஆதவர்ஜனா வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இதில் ப்ளே பண்ணுறாரு. அதில் வந்து அதிகமாக ரோல் எடுத்துக்கிறாரு. வெரிஃபிகேஷன் ரோலுக்கு வந்து அப்பப்போ வந்து முக்கியமான ஆட்களை வச்சு வெரிஃபிகேஷன் ரோல் எடுக்கிறதுலையும் ஆதவர்ஜனாவும் அருண்ராஜ் போன்றவர்கள்லாம் வந்து அதில் வந்து ரொம்ப கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எனக்கு தெரிய வருது. உங்களுக்கு மட்டும் அதை ரகசியமாக சொல்லிடுறேன். இப்போ முக்கியமாக ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள், நடவடிக்கைகள்லாம் வந்துட்டு துரிதமாக நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் சைடில் வந்துட்டு திமுகவோட தரப்புலேருந்து எடுத்து வைக்கப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மாற்றமே இல்லை, இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறலைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, மக்களும் அதே மாதிரி நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இது திமுகவோட ஐடி விங் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்குது, மக்கள் இன்னும் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை அப்படின்றீங்க? இல்லை, இன்றைக்கி நீங்கள் இந்த செய்தித்தாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்கா கனிமொழி அக்கா தான் சொல்கிறாங்க. கனிமொழி அக்கா வந்து 15 நாளில் ஏங்க இளம் விதவைகள் வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாகிட்டாங்க. எனவே நாங்கள் வந்தோடனே முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிக்கிறது தான் போடுவோன்னு சொன்ன அக்கா தானே. கடைசி 5 வருஷமாக பத்திரிகையை பார்த்தோன்னே இந்த பக்கம் திரும்பிட்டு போன அக்கா தானே. 15 நாளில் வந்து உங்கள் தம்பி வந்து நல்லபடியாக இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வந்திருக்காரு. அவரை வந்து நீங்கள் பாராட்டி வந்து எதிர்கால அரசியலுக்கு அனுப்பி வைக்க வேண்டாமா? அது வேற பண்ணணும். ஆமாங்க. ஓஹோ, இது நம்மளை வந்து வீட்டுக்கு அனுப்புனது இல்லாமல் இப்போ யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு பாராட்டு சொல்லி அவங்கள சீராட்டி சூப்பராக நடத்துங்கன்னு வேற சொல்லணுமா திமுக? இப்போ ஜெயிச்சு அவர் பதவி ஏற்றோன்னு என்ன சொன்னாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் தடை செய்ய விரும்பலை. அது வந்து அவங்க வந்து நல்லபடியாக ஆட்சி அமைப்பதில் நாங்கள் ஏன் பிஜேபி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இடது கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு வரைக்கும் இன்றைக்கி சொன்னீங்க இல்லையா? அதனால் இதுக்கு 30 நாள் கால அவகாசம் தேவைப்படும் தம்பிக்கு அப்படிங்கிறது நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்திருக்க ஒரு புது சிஎம்மோட நம்ம வந்து சர்வீஸில் இப்போ இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் சொல்லியிருக்கேனே, என்னை வந்து ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸராக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து 6 மாதத்துக்குள்ளே நான் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு விஜய் அவர்களுக்கு பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். கூடி சீக்கிரம் இப்போ நான் வந்து ஓப்பன் டிவிலேயே கூட வந்து இந்த இப்போ போடுறது இன்டெலிஜென்ஸில் யாரை போடணும், பிஎன்டேசியில் யாரை போடணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ லாண்ட் ஆர்டரில் யாரை போடணும், லாண்ட் ஆர்டரில் எந்த ஆஃபீஸர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் அவங்க வந்து எவ்வளவு கரேஜ், தைரியம், அதாவது பழக இனிமை பணியில் நேர்மை, ரொம்ப சிம்பிள் தான். பழகும்போது எல்லா மக்களிடம் வந்து சிரித்த முகத்தோடும் புன்முறுவோடு பழகணும். அது என்னுடைய உதட்டு சிரிப்பில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பணியில் நேர்மை தான் வந்து அருண் மாதிரி புரியும் மொழியில் புரிய வைக்கணும். ஸோ இது வரைக்கும் எடுத்துருக்கிற முடிவுகள் படி பார்க்கும்போது இந்த சேஞ்ச் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து சரியாக தான் போயிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேஞ்ச் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் சரிதான். 2% வந்து மிங்கிள் ஆகுது, ஜாக்கிரதை. ஓகே, நீங்கள் உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கேட்கணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதிரடியாக ஆக்ஷனில் நிறைய இறங்கி உள்ளெல்லாம் போயிட்டு களத்தில் இறங்கி வேலை பார்க்குற முக்கியமான தமிழ்நாட்டுடைய காவல்துறை அதிகாரிகளில் ஒருவர் அப்படின்றனால இதை கேட்குறேன். கனிம வளத்துறை அமைச்சராக இப்போ வந்து டாக்டர் டிகே பிரபு அவர்கள் வந்து வந்திருக்கார் காரைக்குடியிலிருந்து. காரைக்குடி எம்எல்ஏ டாக்டர் டிகே பிரபு கனிம வளத்துறையில் பண்ணக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே நியூஸ் பேப்பரில் வந்த வண்ணம் இருக்குது. இத்தனை குவாரிகள் மூடப்பட்டிருக்குது, இத்தனை இடங்கள் இத்தனை நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி. அதில் முக்கியமாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பேசுகிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னால் வந்த செய்தி, மதுரையில் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்காங்க மக்கள். அதாவது வந்து ஒரு 11 தேவையில்லாத, அதாவது வந்து அதிகமாக என்ன எடுக்கணுமோ அதை தாண்டி அதிகமாக வந்து கனிம வளங்கள் எடுக்கக்கூடிய ஒரு 11 குவாரிகளை மூடியதற்காக மக்கள் வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடியிருக்காங்கன்றது. அப்போ இந்த கனிம வளத்துறை அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான துறையாக, அந்த கனிம வள விஷயங்களில் என்னென்னலாம் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் நேரில் பார்த்தது உண்டா அந்த மாதிரி ஏதாவது? பல குவாரிகளை நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன். இன்ஸ்பெக்ஷனில் விசிட் அந்த மாதிரியா? விசிட் பண்ணியிருக்கேன். பர்சனலாக வந்து இன்ட்ரெஸ்ட்லேயும் பார்த்துருக்கேன், அஃபிஷியலாகவும் பேச்சு பார்த்துருக்கேன். நெஞ்சு பொறுக்குதில்லை இந்த நிலை கட்ட மாந்திரி நிலை தன்னை நினைக்கில் அப்படின்னு பழைய முதலமைச்சர்களுடைய செயல்களை பார்த்து நான் நினச்சிருக்கேன். எப்படின்னா அதுக்கு வந்து
குளோபல் வார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. குளோபல் வார்மிங் அப்படின்னா நாம் வாழுகின்ற பூமி பந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூமி பந்து வந்து கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகளுக்கு மேல் வந்து மனித இனத்தை வந்து இயற்கையின் சூழ்நிலையில் தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, இதன் மூலமாக வந்து பருவ மழையை உருவாக்கி இந்த காற்று வந்து குளுமை அடைகிறதுக்கு இந்த மரங்களும் செடிகளும் இந்த தட்பவெப்ப சூழ்நிலையும் கரெக்டாக இருந்ததுனால தான் இப்போ தட்பவெப்ப சூழ்நிலையே மாறி பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யாமல் தள்ளி போய் பெய்யுது அப்படின்னு சூழ்நிலையே மாறிடுச்சு. அப்படிங்கிறதுலாம் மே மாதம் பெய்யுது பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த வருஷம் இத்தனைக்கு இந்த பாவிகள் தானே காரணம். ஏங்க நீங்கள் திருச்சியிலேருந்து மதுரைக்கு நீங்கள் ட்ரெயின்லையோ பஸ்லேயோ போனீங்கன்னா அந்த மதுரையை கிட்ட நெருங்கும் போது ஆனைமலைன்னு ஒரு மலை இருக்கும். அந்த யானை தும்பிக்கை நீட்டின மாதிரியும் உடம்பு அப்படி இருக்கிற மாதிரியும் ஒரு யானை படுத்துருக்கிற மாதிரி அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் சேலம் பார்த்தீங்கன்னா பொய் மான் கரடு அப்படின்னு இருக்கும். அங்கே மான் மாதிரியே இருக்கும், கிட்ட போனோடனே அது கரடு. திருப்பதி மலை மேலே போனீங்க பார்த்தீங்கன்னா அந்த 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 கடைசி பெண்டுக்கு முன்னாடி பெண்டில் வெங்கடாஜலபதியே இப்படி நிற்கிற மாதிரி ஒரு கரடு இருக்குது. அதுக்கு போய் எல்லாம் மாலை போடுவாங்க. இயற்கையாகவே வந்து இப்படி அழகூர அமைந்த இந்த தமிழகத்தில் நம்ம பூமியில் வெட்டி கேரளாவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 லாரி 3000 லாரி அனுமதி வாங்குகிற இந்த ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் வந்து எம்எஸ்சி ஜியாலஜி படிச்சுட்டு வந்தாங்க. படிச்சுட்டு வந்து இவங்களெல்லாம் வந்து ஜியாலஜிக்கல் ஆஃபீஸராக போட்டு 5 ஏக்கர் அல்லது 10 ஏக்கர் பர்மிஷன் கொடுத்துட்டு அந்த 5 ஏக்கர் இல்லாமல் 25 ஏக்கர் போய் அவங்க எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 50 மீட்டரு அது 70 மீட்டர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நடுங்கிடுவீங்க. அவன் வந்து 100 மீட்டர் 500 மீட்டர் வரைக்கும் உள்ளே போயிருக்காங்க. லாரியே வந்து ஒரு 200 லாரி 300 லாரி உள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது பார்த்திங்கன்னா தனி உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் உலகத்தில் இந்த சினிமாலாம் வந்து இந்த எந்திரன் படத்தில் பார்த்திங்கன்னா இயந்திரங்களில் ஓடிட்டுருக்கேன் அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து 24 மணி நேரம் அத்தனை யாரும் பழைய அமைச்சர்களுடையது. அந்த அமைச்சர்களில் 2-3 பேர் இப்போ தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க. அவங்களாம் வந்து கேட்டால் வந்து குற்றாலத்தில் போய் புனித நீர் ஆடிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றுக்கு வந்து தாவேக்காவில் இருக்கிற முக்கிய கடைநிலை தாவேக்காவுடைய உண்மை தொண்டர்கள் சொல்கிறாங்க, சார் இவங்களாம் வந்து போன ஆட்சியில் இவங்களாம் வந்து கனிம வளத்தை கடத்தி கோடான கொடிகளை கொள்ளையடிச்சிட்டு நேராக வந்து சனிக்கிழமை வந்து பனையூரில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க சார். இதிலலாம் வந்து கவனமாக ஃபில்டர் பண்ண வேண்டியிருக்கு. ஆக கனிம வலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து மதுரை போகும்போதும் இங்கேருந்து சேலத்தில் போகும்போதும் பனை மரங்கள் வந்து மட்டை காஞ்சி போயிடுச்சு. இல்லைங்க, தென்னை மரங்கள் காஞ்சி போச்சு. நிலத்தடி நீர் மணல் வந்து நீங்கள் இந்த சென்ற ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள நான் வந்து திருச்சிக்கு கல்லணைக்கு நான் அடிக்கடி போகிறது வழக்கம். கல்லணைக்கு மேற்க ஒரு 2000 லாரி, கல்லணைக்கு கிழக்க ஒரு 3000 லாரி, 5000 லாரி இந்த கல்லணையே பேத்துட்டு போயிடும். இந்த முக்கொம்புன்னு ஒரு இடத்துக்கு பார்த்தீங்களா, பாலமே உடஞ்சி போச்சு. முக்கொம்பு தான் ஸ்ரீரங்கத்தை வந்து பிரிக்கக்கூடிய இடம். அந்த காவேரி ஆற்று பாலத்தில் அடியில் வச்சு நோண்டி அந்த பாலமே வந்து உடஞ்சிட்டு போய் பழனிசாமி எடுத்து கட்டினார். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த ஆற்றில் மாட்டில் வந்து அந்த மணல் படுகை இருந்ததுல இதை தான் வந்து ஃபில்டர் பண்ணி நல்ல நீர்த்தேக்கத்தை வந்து பூமியில் வச்சு ஆறுகள் போய் சேராத இடத்துல எல்லாம் வந்து கிணறுகள் நோண்டி விவசாயம் பண்ணுறாங்களே, அந்த மக்களுக்கு தண்ணி போய் ஃபில்டர் பண்ணி போய் சேர மிகப்பெரிய அரிய பணியை மேற்கொண்டு தான் மணலுடைய வேலை. மணலெல்லாம் இப்போ காவேரி ஆற்றுல குளிக்க போனால் பாவிகளை காவேரி ஆற்றுல குளிக்க போனால் கல் குத்துது, காலை கிழிச்சிட்டு எல்லோரும் வர்றாங்க. அப்போது வந்து மணலில் நாங்களாம் வந்து காவேரி ஆற்றுல குளிக்கும்போது வேகமாக ஓடி டைவ் அடித்து அப்படி குதிப்போம். அந்த மணல் வந்து தாய் குழந்தையை தாங்குவது போல் அப்படி தாங்கி பிடிச்சிக்கும். அதை நம்பி வந்து காவேரி ஆற்றுல குதிச்சு தான் நாங்களாம் விளையாண்டு எதிர்நீச்சல் அடித்து நாங்களாம் வாழ்க்கையை தொடங்கினோம். இன்றைக்கி எந்த காவேரி ஆற்றுலையும் குதிக்க முடியாது, வைகை ஆற்றுலையும் குதிக்க முடியாது, தாமிரபரணியில் குதிக்க முடியாது. எல்லா இடத்தையும் நோண்டி பாறைகளாக மாற்றிட்டீங்க. இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 25 வருஷம் விஜய் தொடர்ந்து இருந்தால் தான் ரெக்டிஃபை பண்ண முடியும். எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து கனிம வளத்துறைன்ற ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த ஒரு துறையில் இன்றைக்கி 11
கோரிக்கைகளை வந்து இழுத்து மூடியிருக்காரு. அந்த பிரபுவுக்கு அந்த மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள். ஏனென்றால் அனுமதிக்கப்பட்ட அகலம் உயரத்தை விட அவர்கள் 3 மடங்குக்கு மேல் அதிகமாக வந்து எடுத்து விட்டார்கள். அப்படிங்கிறத வந்து ட்ரோன் மூலியமாக வந்து சர்ச் பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே திருச்சியில் ட்ரோன் மூலமாக திருச்சியுடைய முன்னாள் முதலமைச்சர், திருச்சி முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இவ்வளோ கனிமத்தை வந்து இவங்க பண்ணிட்டாங்க. விழுப்புரத்தில் முன்னாள் முதலமைச்சர் தங்கத்திலேயே முடி செய்த அமைச்சர் வந்து இவ்வளோ செம்மண்ணை வந்து அள்ளிட்டாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் கூட அவங்களுக்கு வந்து மன்னிச்சு விட்டுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களில் சில பேர் வந்து இப்போ தாவேக்கால இணைந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ அது எந்த அளவுக்கு வந்து இந்த மாற்றத்துக்கு உதவும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்க? அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? இல்லை, தாவேக்காவுக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் உங்களுடைய கண்ணியத்தையும் உங்களுடைய அன்பையும் எனக்கு ஒரு நல்ல மனசையும் வந்து பார்த்து தான் வந்து எதிர்பாராத வெற்றியை இல்லைங்க பார்த்துன்னா நாங்களாம் வந்து அண்ணா நகரில் எஸ்பிஓஎஸ் ஸ்கூலில் அங்கே பூத்தில் நாங்களாம் பார்க்கிற பொழுது அந்த அங்கே வந்து வர்றான் அவன். சார் நான் குவைத்திலேருந்து குடும்பத்தோடு வந்திருக்கேன் சார், நான் மலேசியாவிலேருந்து குடும்பத்தோடு வந்தேன், நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன்னு சொல்கிறான். ஒருத்தன் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தேன்னு சொல்கிறான். இவ்வளவு செலவு பண்ணி சொந்த செலவில் வந்து பிஸ்கட் பாக்கெட்டு, கூல்ட்ரிங்க்ஸு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூத்து ஒர்க் அங்கே வந்து பெண்கள் கல்லூரிக்கு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு எல்லாம் வந்து பூத் ஏஜென்ட்டுகளாக உட்காந்துருக்கான். எதுவுமே எதிர்பார்க்கல எங்கள் விஜய் அண்ணா வரணும். அவனை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து வெள்ளை மண்டி, சாராய மண்டி, தக்காளி மண்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சேர்த்து நீங்கள் வந்து இந்த 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 புனித நீரோடையை வந்து கெடுத்துடக்கூடாது. அரசியல் வந்து புனித நீரோடை, அவங்க வந்து நடத்தி கொண்டிருந்தது அரசியல் சாக்கடை. விஜய் அவர்கள் நடத்துறது வந்து புனித நீரோடை. இந்த புனித நீரோடை வந்து காவேரி ஆறு வந்து எவ்வளோ நாளமாக புனித நதியாக இருந்துச்சு. எப்போ வந்து இந்த ஊருக்கு வந்து சாக்கடையை வந்து ஃபில்டர் பண்ணாமல் கொண்டு போய் நேரடியாக காவிரி ஆறில் விட்டாங்களோ, காவிரி ஆற்றில் நேரடியாக தண்ணி வந்து குடிக்க முடியவில்லை. இந்த இவ்வளோ பெரிய காவேரி ஆறை தூய்மைப்படுத்தி கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் வந்து விஜய் அவர்கிட்ட இருக்கிறது மாதிரி தாவேக்கா என்கின்ற புனித நீரோடையையும் இந்த அசுத்தங்களை கலக்காமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் வந்து இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு தொண்டரும் வந்து நம்ம உயிரை கொடுத்து விஜயன் இந்த 3 வயது குட்டி பாப்பாவிலேருந்து இந்த +2 படிக்கிற பையன் வரைக்கும் எனக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லைப்பா, நீங்கள் விஜய் எங்களுக்கு போட்டுவாங்க, விஜய் எங்களுக்கு போடுங்கன்னு இல்லைங்க. அவளுக்கு வந்து டேப் போட்டுட்டு வீட்டில் வந்து டான்ஸ் ஆடி விஜய் எங்களுக்கு விசிலில் போடுங்க, விசிலன்னு போட சொன்னாங்க. அவளுகளெல்லாம் வந்து அந்த அந்த குழந்தைகள்லாம் வந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ அவங்களாம் வந்து அவங்க இந்த 25 ஆண்டுகளுக்கு விஜய் கூடவே பயணம் பண்ணும். அடுத்த வருஷம் ஓட்டு போடுறதுக்கு ஒரு செட் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் ஓட்டு போட வர்றதுக்கு இன்னொரு செட் இருக்குது. 3 பேட்சை ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க தமிழக முதல்வர் விஜய் அவர்களே. அந்த பேட்செலாம் என்ன எதிர்பார்க்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ அன்பு காட்டியிருக்காங்க, என்ன எதிர்பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கேயெல்லாம் வந்து அடித்து ஏற்கனவே வந்து பல்வேறு மூட்டைகளை வந்து வச்சிருக்கிற ஆட்கள்லாம் வந்து சைடில் நுழைஞ்சி வந்து ஒன்றியம் வேணும், மறுபடியும் வந்து மாவட்டம் எனக்கு தான், அப்புறம் வந்து இல்லை வாரியம் எங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, பேக் டோரில் அவரை பார்த்துட்டேன், பேக் டோரில் இவரை பார்த்துட்டேன். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பதில் அவரை சொல்லியிருக்காரு, உங்கள் ஜாதிக்காரங்களை மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் சொந்தக்காரங்களும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் கலர் கண்ணாடியில் வந்து சொன்னதுனால நம்ம வந்து அவருக்கு லேசாக இதையும் ஞாபகப்படுத்திட்டோம். கவனமாக இருந்து இந்த நதி புனித நீரோடையவே போகும்னு நான் கருதுறேன்.